பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். The plans of the diligent lead surely to plenty, but those of everyone who is hasty surely to poverty. அதாவது சோத்திரம், செல்வம் என்கிற அந்த ஒரு வார்த்தை இங்கே பிளண்டி, அதிகம் என்கிற ஒரு அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம் நினைவுகள் ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதங்களுக்கு ஆணிவராய் அமைகிறது. மீண்டும் சொல்கிறேன், ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதங்களுக்கு ஆணிவராய் அமைவது என்னன்னா அவருடைய நினைவுகள். சோத்திரம், நினைவுதான் ஒரு மனிதனுக்கு செல்வத்தையும் தரித்திரத்தையும் அது நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் இங்கே எழுதுகிறார், உன் நினைவுகளிலே நீ ஜாக்கிரதையாக இரு. சோத்திரம், அன்பானவர்களே, இந்த செல்வம் என்று சொல்லப்படுவது ஏதோ பொருளாதாரத்தை மட்டும் அது குறிக்கவில்லை. பிளண்டி என்கிற ஒரு ஆங்கில வார்த்தை இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது நன்மைகளின் பெருக்கத்தை குறிக்கிறது. ஆமே, ஆரோக்கியத்தின் பெருக்கத்தை குறிக்கிறது, சுகத்தின் பெருக்கத்தை குறிக்கிறது, பலத்தின் பெருக்கத்தை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, சமாதானத்தின் பெருக்கத்தையும் அது குறிக்கிறது. பெருக்கம் என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றிலையும் அது பெருக்கத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. வெறுமனே அது பொருளாதாரத்தை மட்டும் குறிக்கவில்லை. ஸ்தோத்திரம். அப்ப நினைவுகளிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது அது மிகுதியான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். அது நம்மை வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நாம் எப்படி நினைக்க வேண்டும்? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் காட்சி அடைவதில்லை என்று நாம் நினைக்கணும். அதாவது சொல்லுவதற்கு முன்பதாக முதலாவது நம்ம என்ன செய்யணும்? நான் நினைக்கணும், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறாரு, நான் காட்சி அடைவதில்லை என்று நமக்கு நம்முடைய நினைவுல அது பதிய வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் ஆசீர்வாதமா இருப்பேன் என்று நான் நினைக்கணும். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன் என்று முதலாவது நம்ம என்ன செய்யணும்? நினைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லணும். எனக்கு அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், கர்த்தரை புது சிருஷ்டியாக வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறார்? புது சிருஷ்டியாக இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் உண்மையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் புது சிருஷ்டி, நான் புது மனிதனாக வாழ்வேன். பழைய மனிதனாக அல்ல, எப்படி வாழ்வேன்? புது மனிதனாக வாழ்வேன் என்று நாம் முதலாவது நினைக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை,